என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நேற்று நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி பாசிட்டிவாக மட்டும் போடுங்க, இந்த வீக் தான் டைம் இருக்குது, எல்லோரும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் என்னோட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணுற சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு 3 பேரை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறோம். பட் ஆனால் அவங்க நேம் நான் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் இல்லை, ஒருத்தர்கிட்ட நேற்று பேசினேன். அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவர் கூட தான் இருக்காரு. என்னன்னா, நேற்று அந்த தம்பிக்கிட்ட நான் பேசும்போது இந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு, நான் என்டிகேக்கு தான் நான் ஓட்டு போடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஏன் ப்ரோ என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எப்படி இருக்குன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை, அதனால எனக்கு அது பிடிக்கல, கட்சியிலையும் சில விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் என்டிகேக்கு தான் ஓட்டு போடலான்ற இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொன்னார். அதுவும் இல்லாமல் நிறைய ஒரு கிளாரிட்டியாக சில விஷயம் பேசினாரு. ஆவடி கேண்டிடேட்டை பற்றி பேசினாரு, அவங்க எப்படி என்டிகேவோட கேண்டிடேட். அவர் பேசினதுல ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, கேண்டிடேட்டை அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கே கேண்டிடேட் ஆகட்டும், டிஎம்கே கேண்டிடேட் ஆகட்டும். ஆக்சுவலாக ஏடிஎம்கேல வந்து பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆவடியோட கான்ஸ்டியூன்சி. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயம்தான் வந்து மக்கள் வந்து பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களோட கேண்டிடேட்டை ரிசர்ச் பண்ணுங்க, எந்த கேண்டிடேட் கரெக்டாக இருக்காருன்னு பாருங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் ப்ரோ டிவிக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆவடியில ரொம்ப நாளா மாவட்ட செயலெல்லாம் இருந்த சீட்டு கொடுக்காம யாரோ ஒரு புதுசா ஒருத்தர் வந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னே தெரியல, நான் எப்படி அவர் நம்பி ஓட்டு போறது. அதுவும் இல்லாம என்டிகே கேண்டிடேட் வந்து சைனால இருந்து அவங்க சயின்டிஸ்டா இருந்தவங்க இப்போ வேலையை விட்டு இங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலரா சப்போர்ட் பண்ற ஒரு பையன், தம்பின்னு, என்னன்னா அவரு எப்பவுமே என்னோட ஸ்டேட்டஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து லைக் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, என்னோட வியூஸும் அவரோட வியூஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்தா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வியூஸ் இருக்கும். ஸோ அவரும் வந்து பயங்கரமா இப்போ நான் போடுற ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்றதாகட்டும், அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு, இந்த மாதிரிலாம் பண்றாங்க ப்ரோ, நீங்க நல்லா பண்றீங்க, கண்டினியூ பண்ணுங்க, இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாசிட்டிவா பேசுவாரு. ஸோ அந்த அவர் எப்பவுமே கண்டினியூஸ் சப்போர்ட். இன்னொருத்தர் வந்து ரொம்ப நாளாவே எனக்கும் தெரியும், அவரும் வந்து ஒரு டிவிகே மெம்பர் தான். டிவிகே மெம்பரா என்னன்றது எனக்கு சரியா தெரியல. பட் ஆனால் பயங்கரமான விஜய் ஃபேன், கையில டேட்டூ குத்தி இருக்கிற அளவுக்கு பயங்கரமான விஜய் ஃபேன். ஸோ அவரும் வந்து ஒரு வீடியோ மாதிரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இதுவரையும் நான் கேண்டிடேட்டை யாருன்றதை இன்னும் செலக்ட் பண்ணல, நான் வந்து ரிசர்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு பிறகு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுவும் இல்லாமல் ஒரு என்டிகே ஓட ஸ்டேட்டஸ்க்கு நிறைய லைக்கும் பண்ணுவார், நல்லா பண்றீங்க ப்ரோ, அது தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் ஒரு என்கிட்ட சொல்லுவார். ப்ரோ இது நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா கரெக்டா சொல்லிடுவார், பார்க்கலாம் மாட்டாரு. சில பேர் வந்து என்கிட்ட கோச்சுப்பியாடா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, பட் ஆனா அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். சில பேர்லாம் இருக்கிறானுங்க, பேசவே தெரியாது, அவங்களுக்கு எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னே தெரியாம, நேற்று நான் ஒரு சொன்னேன் இல்லையா, பர்சனல் அட்டாக் போடுறது அண்ணனை பத்தி, அப்படி இல்லைன்னா நம்மளை பத்தி ஏதாவது பேசுறது, இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணிடுவானுங்க. ஆனா இப்ப சொல்றேன் இல்லையா, இந்த பசங்கெல்லாம் வந்து எப்படின்னா, ப்ரோ இது தப்புனா தப்பு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு தம்பியை சொன்னேன் இல்லையா, அந்த பையன் வந்து என்கிட்ட ஒரு பாயிண்ட சொன்னா, அது நான் தனி வீடியோ நான் போடுறேன். சாட்டை துருவமுருகனை பத்தி ஒரு பாயிண்ட சொன்னா, ஆக்சுவலா சாட்டை துருவமுருகனை பத்தி நான் ஒரு தனி வீடியோவே போடணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பையன் வந்து என்கிட்ட ஒரு நாள் என்ன சொன்னான்னா, சாட்டை துருவமுருகன் பண்றது எனக்கு பிடிக்கல ப்ரோ, மற்றபடி எனக்கு என்டிகே எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதே மாதிரிதான் இப்போ லாஸ்டா ஒரு பையன் சொன்னேன் இல்லையா, அவரும் வந்து என்னன்னா, கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு ப்ரோ, இவங்க தப்பு பண்றாங்க ப்ரோ, இவங்க கரெக்டா பண்றாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுத்தியே நிறைய பேர் வந்து என்டிகேக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம பேசி புரிய வச்சா அவங்க கண்டிப்பா வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிமோட்டிவேட் பண்றவங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்காங்க. நான் யோசிச்சு வச்சதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன். 2வது டைப்பு சிம்பிளை பார்த்து ஓட்டு போடுறவன், சிம்பிளுக்காகவே நான் இந்த சிம்பிளுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது டைப் என்னன்னா, பிடிச்ச ஆக்டர் வந்துட்டாரு, அதனால எனக்கு அரசியல் ஞானம் வந்துருச்சு,
ஏஐ மினிஸ்டரி அமைப்புன்னு சொல்லிட்டாரா, அவர் என்ன பண்ணுவாரு அதை வச்சு அப்படின்றது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடானா எவனும் பேச மாட்டான். அதெல்லாம் கிடையாது. ஏஐ மினிஸ்டர் அமைப்புன்னு சொல்லிட்டாரு, எவ்வளவு பெரிய டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. 4வது டைப் என்னன்னா, இதுதான் முக்கியமான ஒரு டைப், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது. என்டிகேக்கு போடலாம், நல்லாதான் பேசுறாங்க, பட் ஆனா அவங்க ஜெயிக்க மாட்டாங்களே, நான் எதுக்கு என்னோட ஓட்டை வேஸ்ட் பண்ணும், எப்போ ஜெயிச்சு எப்போ வர்றது, அதனால நான் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறேன். இதுதான் இருக்கிறதுலயே மோசமான கேட்டகரி. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது என்ன மாதிரி மென்டாலிட்டின்றது தெரியல. நீ ஓட்டு போடுற கட்சியை ஜெயிக்க வைக்கணும், அதுதான் கரெக்டான ஒரு வழியா இருக்கும். 5வது கேட்டகரி வந்து ரொம்ப இதுவும் அடுத்த டாக்ஸிக் கேட்டகரி, கேஸ்டை பார்த்து ஓட்டு போடுறது. இதெல்லாம் வந்து சென்னையில இருக்கான்னு தெரியல, பட் ஆனா சில ரூரல் ஏரியாஸ்ல இதை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம கேஸ்ட், நம்ம ஆளுங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் என்ன சொல்றது, அவங்க சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, ஏதாவது சொன்னா வந்து அப்புறம் தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி அவங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, தயவு செஞ்சு நேத்துல இருந்து ஒரு 2-3 பேர் வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து என்டிகே பத்தி போட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. தயவு செஞ்சு போடுங்க. இன்னும் அந்த நான் சொன்ன மாதிரி இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இந்த 1 வீக்குள்ள மேக்ஸிமம் எவ்வளவு பீப்புளுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணுங்க. ஒரு பொண்ணு கேட்டுச்சு, நான் உங்க ஸ்டேட்டஸ் நான் ஷேர் பண்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம ஸ்டேட்டஸ் போறதே ஷேர் பண்றதுக்கு தான், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுமா. நான் மட்டும் போட்டு மற்றவங்க பார்த்தாது, நீங்களும் போட்டா உங்களோட கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்படியே அது ரீச் ஆகும். என்டிகே கிட்ட இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மக்கள்கிட்ட ரீச் ஆகாம இருக்கிறது தான். எங்ககிட்ட அந்த அளவுக்கு ஊடக வலிமை இல்லை, அதுதான் பிரச்சனை. மக்கள்கிட்ட நம்ம கருத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்த்தா நம்மளோட ஒரு பெஸ்டான கட்சி இந்த உலகத்திலே இருக்க முடியாது. இந்த உலகத்திலேன்னு சொல்றதை நான் மீன் பண்ணி தான் சொல்றேன், இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு எல்லாரும் மேக்ஸிமம் இந்த 1 வீக் எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. டிபியில நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்ச சப்போர்ட் பண்ற மாதிரி டிபி வைங்க. ஸோ இதை எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். உன் இனத்துக்காக, உன் மொழிக்காக பண்ணனா வேற யார் பண்ணுவான்றது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இதுக்காகவாச்சு நீங்க எல்லாமே இந்த 1 வீக் வந்து பயங்கரமா நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.